ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹெயில் ஸ்டார்ம் அப்படின்னு வார்னிங் கொடுக்குற அன்னைக்கெல்லாம் பெருசாக எதுவுமே இருக்காது. இன்றைக்கி சும்மா உட்காந்துருந்தோம். வெயில் தான் அடிச்சிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா ரூஃபில் சத்தம். இப்போ நம்ம வீட்டில் ரூஃப் பார்த்தீங்கன்னா ஆஸ்ஃபால் ஷிங்கிள்ஸ் அப்படிங்கிற டைப் தான். இந்த மாதிரி ஆலங்கட்டி மழைக்கெல்லாம் அது தாங்கும் அப்படின்னாலுமே சத்தம் நல்லாவே கேட்குங்க. அந்த சத்தம் கேட்டு தான் வெளியில் வந்து பார்த்தோம். ஃபுல்லாக வெள்ளை வெள்ளையாக குட்டி குட்டி பால்ஸாக விழுந்துக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி மீல் பிளான் படி காலையிலேயே கருப்பு சுண்டல் தோசை, உருளைக்கிழங்கு கிரேவி வச்சுட்டேன். ஆனால் எனக்கு பஞ்சாமிர்தம் தொட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடுவோம். குறிப்பாக எங்கள் ஊர் சைடில் சுய்யோன்னு ஒன்று சுடுவாங்க. அதுக்கு இந்த பஞ்சாமிர்தம் பெஸ்ட் காம்பினேஷன். எங்கள் வீட்டில் அவருக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. பிரசாதம் மாதிரி கையில் வாங்கி சாப்பிட்றது ஓகே, சைடிஷ் மாதிரி எல்லாம் கூடவா தொட்டு சாப்பிடுவீங்க? பழனியில் பிறந்தாலும் பிறந்துட்டு உங்கள் அக்கப்போருக்கு ஒரு அளவே இல்லைப்பா அப்படின்னு கிண்டல் பண்ணுவார். மட்டரிசி எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், குக்கரில் வச்சா எத்தனை விசில், இன்ஸ்டன்ட் பாட்னா என்ன டைமிங், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சீக்கிரமாக ஒரு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேங்க. நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?